இன்னைக்கு நம்ம டிக்ரீட் 5 ஃபேட் வெப் சீரிஸோட அடுத்த பார்ட்டை தான் பார்க்க போறோம். இந்த பார்ட்டோட ஓப்பனிங்ல போன பார்ட்டோட கண்டினியூஷனா ஹீரோயினும் அந்த பெட்டுக்காக உருண்டு புரண்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த ரூமுக்கு யாரோ வர மாதிரி இருக்கும். உடனே நம்ம ஹீரோயினும் ஐயோ போச்சுடா, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கதை பார்த்தா நம்ம மானமே போயிடணும் பயந்துகிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு போர்வைக்குள்ள பதுக்கி வைக்கிறாரு. அதே போர்வையை ஹீரோவும் போத்திக்கிட்டு தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த ரூமுக்குள்ள யாரோ வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட அல்லக்கை. அவன் ஹீரோ தூங்கிட்டு இருக்கதை பார்த்து என்ன இவரை தூங்கிட்டு இருக்காரு, கதவை கூட ஒழுங்கா சாத்தவே இல்ல, நான் வேற பதறி போய் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு அந்த டோரை சாத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்து ஹீரோவும் அப்பாடா அவன் போயிட்டான்டான்னு சொல்லிட்டு அந்த போர்வை விளக்குறாரு. அதுக்கப்புறமா ஹீரோவோட நெஞ்சு மேல கைய வைக்க ஹீரோவோட ஹார்ட் பீட்டை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு இனம் புரியாத ஒரு ஃபீலிங் ஏற்படுது. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பேனு பல்ல காமிச்சிட்டு ஹீரோயின் கூட அன்னைக்கு பரன்ல இருந்த விஷயத்தையே யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ரூமுக்குள்ள வர உடனே நம்ம ஹீரோவும் ஐயோ இவன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு மூஞ்ச சீரியஸா வச்சுப்பாரு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டை பார்த்து ஹீரோ என்ன சங்கதின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்தோட டைரக்டர் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த டைரக்டர் ஹீரோயின் கூட ஒன்னா தங்கி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கும். அதுல பதறி போன ஹீரோவும் என்னடா சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஃப்ரெண்டும் அதை விட்டு தள்ளுற, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்ப்பான். நம்ம ஹீரோவும் நேது கிளம்புறியா, என் நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறியா, அங்க என்ன நடக்குதுன்னு விளாவரியா சொல்லுன்னு அந்த ஃப்ரெண்டை உட்கார வச்சு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து ஹீரோயின் இருக்கிற ஹோட்டலை காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல ஹீரோயின் நின்னுட்டு இருக்கும் போது நம்ம செகண்ட் ஹீரோயினே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்த ஹீரோயினும் என்ன இவன் நம்மள அங்கங்க அசைய விடாம நம்மளையே வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கானேன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே முணுமுணுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க ஏமா நீ ஊர்ல எல்லாரையும் பிரிச்சு வைக்கிறதுல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால உன்னை என்னோட ஓனர் டிவோர்ஸ் விஷயத்துல பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டுருக்காரு, மறக்காம வந்துடுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோவும் என்னம்மா அங்க சத்தம்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயினும் அது ஒன்னும் இல்ல ஓனரையா, தூசியா இருந்துச்சு அதான் தொடச்சிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ ஒரு வழியா சமாளிச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் மறக்காம வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில காசை கொடுத்துட்டு அங்க இருந்து போக நம்ம ஹீரோயினும் இந்த காசை எப்படியாச்சும் ஹீரோ கண்ணில் படாம எடுத்துட்டு போகணுமேனு சொல்லிட்டு அந்த காசை எல்லாம் தனக்கு பின்னாடி மறைச்சு வச்சுட்டு ஹீரோக்கு தெரியாம தன்னோட ரூமுக்கு போறா. அங்க போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேஸ் மாட்டிருக்கு, இந்த கேஸை எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு பேசிக்கிட்டு இருக்க. உடனே அந்த ஃப்ரெண்டு அவங்க சொன்ன இடம் நம்ம ஊருக்கு வெளியே இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போறது ரொம்பவே டேஞ்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பாத்துக்கலாம்னாலும் எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அசால்ட்டா சமாளிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அதெல்லாம் அப்புறமா சமாளிச்சுக்கலாம், முதல்ல நீங்க எப்படி ஹீரோவை சமாளிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ அப்படி ஒரு விஷயம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு தன்னோட மூளையெல்லாம் போட்டு கசக்கி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்த துடைக்கிற மாதிரி அப்படியே பாவலா பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவுந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி தரையை துடைக்கிறேன்ற பேர்ல தரையில படுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஊர்ந்து எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் தலையில ஏதோ டம்முன்னு இடிக்குது. ஹீரோயின் என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே தரையில படுத்த மாதிரியே நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவன் ஹீரோயினை பார்த்து தரையில என்ன புரண்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்னும் இல்லையேன்னு சமாளிச்சுட்டு நைஸா தரையை துடைக்கிற மாதிரியே ஆக்டிங் கொடுத்துட்டு அந்த தரையில ஊர்ந்து வாசலுக்கு போறாங்க. அப்படியே கொடையை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ படக்குன்னு ஹீரோயினோட இடுப்பை பிடிச்சி தூக்கி எங்க ஓட பாக்குறேன்னு விசாரிச்சுட்டு இருக்க. உடனே ஹீரோயினும் ஐயோ மாட்டிக்கிட்டோமே எப்படியாச்சும் சமாளிக்கணுமேனு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லையே ஒரே புழுக்கமா இருந்துச்சா அதான் அப்படியே ரோட்ல காத்தாட நடந்துட்டு வரலான்னு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோவும் ஓ அப்படியா நானும் அப்படின்னா உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடயே போயிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் கொடையை விரிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ ஏய் கொடையை ஒழுங்கா மேல தூக்கி பிடி எனக்கு தலையில இடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அப்படியே கொடையை தூக்கி பிடிச்சிட்டு எம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ இன்னும் நல்லா தூக்கி பிடி எனக்கு தலையில இடிக்குதுன்னு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோயினும் அடப்பா நான் எனக்கு கொடை பிடிக்கிறதே பெரிய விஷயம், இதுல உனக்கு வேற கொடை பிடிக்கணுமான்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஏய் கொஞ்சம் நெல்லு, நான் உன்னோட ஓனர் கொஞ்சம் கூட மட்டு மரியாதையே இல்லாம இப்படி போயிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயினை சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் ஆவுனா இதை வச்சே பிளாக்மெயில் பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ்லயே நடந்து வந்து ஹீரோக்கு கொடை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து நீங்க இந்த ஊர்லயே பெரிய ஆளு, உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், ஆனா எனக்கு ஒரு தங்க நகையோ பித்தளை நகையோ நான் ஆசைப்பட்டா கிடைக்குமான்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோவும் இதான் வேணுமா வா உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆபரண கடையை நோக்கி கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அந்த ஜுவல்லரி ஷாப்ல ஏதோ ஒரு வாசனை திரவியத்தை வாங்கிட்டு இருக்கும் போது அந்த கடையோட ஓனர் பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டே இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொருளை வாங்கிட்டு அங்கிருந்து போலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சான்னு கேட்க உடனே ஹீரோவும் அதுக்கு என்னது நிச்சயதார்த்தமா எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இப்படி அழகா நல்லவனா இருக்கானே எவகிட்ட போய் சிக்கினான்னு தெரியலையேன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ இந்த பக்கம் போன உடனே
செகண்ட் ஹீரோ அந்த பக்கத்துல இருந்து ஹீரோயினை கூட்டு வர உடனே அந்த கடையோட ஓனர் பொண்ணும் அவங்களுக்கு என்ன வேணும்னு கூட கேட்காம நம்ம செகண்ட் ஹீரோவை நைஸா உள்ள தள்ளிட்டு போய் கடலை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் உட்கார அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நிறைய பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோ மாதிரி மக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் கிடைச்சதா சான்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த பொண்ணுங்க கிட்ட மாட்டி விட்டு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோவும் ஹீரோயின் ஓடி போனதை பார்த்து அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம திணறிட்டு இருக்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பெரிய புள்ளியை காமிக்கிறாங்க. அவன் தன்னோட இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அவனோட அல்லக்கை அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் இருந்த ஹோட்டலோட டைரக்டர் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கான்ல, அவனோட இடத்துக்கு புதுசா ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, யாரோ ஒரு பொண்ணு தன்னோட ஓனரை டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டிருக்கான். உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணி போயிட்டாங்க. ஆனா இந்த ஊரை கிராஸ் பண்ணி போனா ஒரு ஆபத்தான காட்டை தாண்டி போனோம். அந்த காட்டுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குன்னு பேசிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் டீ எடுத்துட்டு வந்த வேலைக்காரன் இன்னது யாரோ அந்த மர்ம காட்டை கிராஸ் பண்ணி போயிருக்காங்களா, ஐயோ அந்த மர்ம காடு போனவங்க உயிரை எடுத்து அவங்க கறியை சாப்பிட்டுடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட நம்ம பெரிய புள்ளியும் தன்னோட அல்லக்கையை பார்த்து ஏன்டா அந்த காட்டுக்குள்ள எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு கேட்க, அதை கேட்ட அந்த அல்லக்கையும் நான் என்னத்தை கண்டேன்னு அந்த பெரிய புள்ளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பெரிய புள்ளியும் நம்ம முதல்ல அங்க போய் அவங்கள காப்பாத்தலான்னு பேசிக்கிட்டு இருக்க. உடனே அதை கேட்ட அந்த வேலைக்காரன் ஐயோ நீங்க அந்த காட்டுக்குள்ள போயிடாதீங்க, ஒருவேளை அந்த காட்டுக்குள்ள நீங்க செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு யாரும் சம்பளம் கொடுப்பான்னு அவங்க புராணத்தை பாடிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான அந்த பெரிய புள்ளியும் அந்த வேலைக்காரன் அங்கிருந்து அமுச்சு வைக்கிறான். இதுக்கு அடுத்து இவனுங்க பேசிட்டு இருந்த அந்த மர்ம காட்டை காமிக்கிறானுங்க. அந்த மர்ம காட்டுக்குள்ள ஏதோ ஒரு குதிரை வண்டி அப்படியே பொறுமையா அசைஞ்சு வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த குதிரை வண்டிக்காரன் திடீர்னு அந்த காட்டுக்கு முன்னாடியே அந்த வண்டியை நிறுத்துறான். அதுக்கப்புறமா அந்த வண்டிக்குள்ள இருந்த ஆளை இறங்க சொல்ல அப்பம் பார்த்தா அந்த வண்டிக்குள்ள வந்து நம்ம ஹீரோயின் இறங்கி வரா. அவ அந்த வண்டிக்காரனை பார்த்து ஏன்பா வண்டி இதுக்கு மேல போகாதான்னு கேட்க, உடனே அவனும் இதுக்கு மேல வண்டி ஒரு இன்ச்சு கூட நகராத ஆத்தா, நீ தான் இதுக்கு மேல நடந்து போகணும்னு சொல்லிட்டு படு வேகமா அந்த குதிரை வண்டியை கிளப்பிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஐயோ என்ன இப்படி நடுக்காட்டுல தவிக்க விட்டு போயிட்டானேன்னு புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து அந்த பெரிய புள்ளியை காமிக்கிறாங்க. அவன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த மாதிரி ஆபத்தான இடத்துக்கு வர சொல்லி எவ்வளவு காசு கொடுத்தாலும் போயிடுவாங்களான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இதை பத்தி பேசலாமா வேண்டாமான்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா இதை எப்படியாச்சும் அவங்க கிட்ட போய் சொல்லியே ஆகணும்னு முடிவெடுத்து ஹீரோயின் இருக்க ஹோட்டலுக்கு போறான். அங்க போயிட்டு அவங்க கிட்ட இதை எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியாம எப்படியாச்சும் ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா அந்த பொண்ணு அந்த பெரிய புள்ளியை கண்டுக்கவே மாட்டா. உடனே அந்த பெரிய புள்ளியும் ஒரு பேப்பர்ல இந்த விஷயத்தை எழுதி அந்த ஹோட்டலுக்குள்ள ஏரியலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த பேப்பர் கரெக்டா ஒரு மரத்தோட கிளையில போய் சிக்கிக்கும். இவன் அந்த இடத்துல வினோதமா எதையோ பண்ணிட்டு இருந்தத அந்த வழியா போயிட்டு இருந்த ஹீரோ பாக்குறான். அவன் அந்த பெரிய புள்ளியை பார்த்து இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே அந்த பெரிய புள்ளியும் ஐயோ பாத்துட்டேன்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிட்டு அங்க இருந்து தன்னோட வேலைக்காரன் கூட ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்து என்ன ஹீரோயின் இன்னும் ஆளை காணும்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் மண்டையை பிச்சு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இதை பத்தி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு ஹீரோயின் எங்கன்னு டெரரா அந்த பொண்ணு கிட்ட கேட்க, உடனே அந்த பொண்ணும் ஐயோ இவன் வேற கேட்டானே என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் கையில வச்சிருந்த ஒரு எம்ப்ராய்டரை பாக்குறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஆகா ஐடியா கிடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவங்க ஒரு எம்ப்ராய்டரிங் கிளாஸுக்கு போயிருக்காங்க, உடனே வந்துருவாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நான் சோறாக்க போறேன், சோறு ஆக்கணும்னு நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் செம்ம டயர்டா அந்த இடத்துல நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட செத்து போன அப்பா ஹீரோயினோட கண்ணு முன்னாடி ஒரு நிழல் மாதிரி வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மனசு உடைஞ்சு போன ஹீரோயினும் தன்னோட அப்பா தன்னோட சின்ன வயசுல போருக்கு போய் இறந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறமா தன் கண்ணு முன்னாடி நின்ன தன்னோட அப்பாவோட உருவத்தை பார்த்து எதுக்காக என்ன சின்ன வயசுல விட்டு போனீங்க, நீங்க இல்லாதனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இனிமேலாச்சும் என்னை விட்டு போகாதீங்கன்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த நிழல் உருவமும் நம்ம ஹீரோயினை விட்டு தூரமா விலகி போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த நிழல் போற இடத்த பார்த்து போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நடக்க முடியாம திடீர்னு தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் ஆஃபன் கைஸ்.